டிஎம்கே தான் வின் பண்ணும். அதில் கருத்து கணிப்பு எல்லாமே சொல்கிறாங்க, ஓகே தான். நம்மளுக்கும் பர்சனலாக தெரியுமில்ல. ஆனால் நான் நினைக்கிறது என்னென்னா டிவிக்கே வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக, சேஞ்சுக்காக. இத்தனை வருஷமாக வந்து நம்ம வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாற்றி மாற்றி ஜெயிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வேறு யாராவது வந்து நீ நம்ம பார்த்தது கூட கிடையாது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக யாராவது வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம்ல. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தார், யாருமே நம்ம ஜெயிக்க வைக்கல. ஆனால் அவர் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்தது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி தான் காலப்போக்கில் எல்லாத்துக்கும் நடக்கும். இப்போது சீமான் பேசிகிட்டே தான் இருக்கார், அவர் நல்லா ரொம்ப நல்லவர். ஆனால் பட் அவருக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்குறது கிடையாது. சரிங்களா? ஒரு நாள் கத்தி கத்தி அவர் 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 டைலாக் தான், ஒரு நாள் கத்தி கத்தி அவர் இறந்துருவார். சரிங்களா? கடைசியில் வந்து ரொம்ப நல்லவர், விவசாயிக்கு நல்லா சொன்னார், நம்ம தான் எதாக்கலாம் சொல்லி சொல்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன். பட் ஆனால் வந்து இப்போ இதே மாதிரி தான் விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவர் என்ன பண்ணுறது பார்த்துடலாமே. அதான் என்னோட கணிப்பு. கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா ஒருத்தங்க இருக்கும்போது அந்த அருமை தெரியறது இல்லை இல்லையா? இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள வச்சு கொண்டாடுறாங்க. அதை வச்சு அவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு அதையே ஒரு கட்சி, ஒரு எப்படி சொல்றது, அதே ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணிடுறாங்க. கரெக்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சில மேதாவி இருப்பாங்க, விஜய் வந்துச்சுன்னா இப்படி ஆயிரும், அவன் அந்த மாதிரி அவங்களோட கைகூலி, அவங்களோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யாரால முடியல. ஸோ வந்து பார்த்தா தான் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தா தெரியும். விஜயகாந்த் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துச்சு, அவர் சரி இருக்க மாட்டாரா அப்படி. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் அவர் கொண்டாடுறதுக்கு யாருமே இல்லை. சப்போஸ் அவர் வந்திருந்தாருன்னா ஒரு நேரம் அதாவது நைட்டு சாப்பிட பசியோட தூங்கக்கூடிய உயிரினும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லபடியாக இருந்திருப்பாரு. சரிதான். ஸோ அது உண்மைதான். ஏன்னா அது இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் இருக்கும்போது ஏன் சொல்லலாது? அதே இருக்கும்போதும் கொண்டாடல, இறந்ததுக்கு அப்புறம் கொண்டாடல, இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் 2 கட்சி பண்றதை பார்த்துட்டோம். 3வது கட்சி என்ன பண்ணுறது பார்க்கலாமே, அதுக்கான சான்ஸ் கொடுக்கலாம்ல. அதுதான் என்னோட. சூப்பர்.